ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் நாவலின் 138ஆம் பகுதியை காண்போம். பாகம் 3, பகுதி 138. வாழைப்பழங்களும் வெள்ள சர்க்கரையும் கொடுத்து அமர வைத்திருக்கிறேன். மோரில் இஞ்சி சாறும் தேனும் கலந்து குடிப்பதற்கு கொடுத்திருக்கிறேன். குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 41 அந்தணர்கள். சில சாகைகள் வேதம் சொல்லிவிட்டு குடித்த பிறகு சற்று ஓய்வாக வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வந்து பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? எனக்கு சந்திக்க விருப்பமில்லை பஞ்சவன் மாதேவி. சக்கரவர்த்தி குனிந்து முதுகு காட்ட ஒரு சேடி வேகமாக முதுகு முழுவதும் என்னை தடவினாள். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை நீங்கள் பார்க்க மறுப்பது வெளியே தெரிய வந்தால் மக்களும் அவர்களை மறுப்பார்கள். தயவு செய்து இப்படி செய்து விடாதீர்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும்? பேச வேண்டுமா? போய் தஞ்சையின் தென்புறத்தில் இருக்கின்ற புல்வெளியில் கோயில் அஸ்திவாரம் தோண்டுகின்ற இடத்தில் நின்று சில நேரம் வேதம் சொல்லிவிட்டு ஊருக்கு திரும்பி போக சொல். போகுவதற்குண்டான தட்சணை கொடுத்துவிடு. என்ன என்ன கோபம்? ஏன் முரட்டுத்தனமாக பேசுகிறீர்கள்? எனக்கு கோபம் இல்லை, வருத்தம். யார் மீது? குடந்தை தஞ்சை அந்தணர்கள் மீது. கடவுளே, அவர்கள்தான் தங்கள் நிலைமையை தெளிவாக சொல்லிவிட்டார்களே, இன்னும் கோபம் போகவில்லையா? எப்படி போகும்? தமிழுக்கும் சைவத்திற்கும் எதிரானவர்களோடு கைகோர்த்து கொண்டதும் தமிழிசையும் சைவத்தையும் ஆதரிக்க மாட்டேன் என்று வேறு ஏதோ விஷயங்களை பேசி சிரித்ததும் எப்படி என் மனதிலிருந்து போகும்? வேத ஆகமங்களை போற்றுங்கள், அது போதும் என்று எனக்கு அறிவுரை சொன்ன அந்தணன் முகம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. செந்தமிழ் முக்கியமில்லை என்று அவன் சொல்லாமல் சொன்னான். அன்று மனதுக்குள் ஒரு முடிவெடுத்தேன், இவர்களை எங்கு வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த இடத்தில் நான் கொண்ட கோபம்தான் எனக்கு 2 லாபத்தை கொண்டு வந்து சேர்த்தது. ஒன்று நீ, இன்னொன்று அரச பதவி. நான் அன்று அவர்களோடு முரண்பட்டு வாக்குவாதம் செய்து எனக்கு தேவாரம் திருவாசகங்கள் வேண்டுமென்று பிடிவாதம் பிடிக்காமல் இருந்திருப்பேனானால் இந்த அரசும் கிடைத்திருக்காது, நீயும் கிடைத்திருக்க மாட்டாய். அந்த நாட்கள் ஞாபகம் வைத்திருக்கிறாயா பஞ்சவன் மாதேவி? சாய்ந்திருந்த சக்கரவர்த்தி சட்டென்று எழுந்து கேட்டார். அதை அப்புறம் யோசித்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு அந்தணர்களை பார்க்க தயவு செய்து கீழே வாருங்கள். இல்லை, அந்த அந்தணர்கள் அத்தனை பேரும் எங்கு கோயில் கட்டப்படுகிறதோ அந்த இடத்திற்கு போய் அங்கு சில நாழிகைகள் வேதம் சொல்லட்டும். பிரம்மராயருக்கு தகவல் அனுப்பி அவர்களை அவர்கள் வீட்டுக்கு போய் உணவிட ஏற்பாடு செய்ய சொல். எனக்கு இன்றைக்கு அந்தணர்களை சந்திக்க விருப்பமில்லை. அவசியமெனில் நாளை சந்திக்கிறேன். இது மிகப்பெரிய முரட்டுத்தனம். இந்த அருண்மொழி மிக எளிமையானவன். எனக்கு உண்மையாக ஒருவர் இருந்துவிட்டால் நான் பல மடங்கு உண்மையாக இருந்திருப்பேன். எனக்கு துரோகம் செய்தால் பதிலுக்கு நான் உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவேன். நான் சதய நட்சத்திரக்காரன். இடது அல்லது வலது என்று 2 இடம்தான் தெரியும். அது தவறல்லவா? ஒரு அரசர் நடுநிலையில் இருக்க வேண்டாமா? நடுநிலையில் நின்று கொண்டிருந்தால் செயல்கள் நடைபெறாது. இடதோ வலதோ ஒருவர் தன்னுடைய நகர்வை செய்தாக வேண்டும். நடுநிலை என்பது சாதுக்களின் செயல். நான் அரசன். ஏதேனும் ஒரு முடிவுக்கு நான் வரவேண்டிய கட்டாயம் உள்ளவன். அதே சமயம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த நேரம் அந்தணர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். மிக பெரிய பணி ஒன்று கையில் இருக்கும் போது எவரையும் தூஷணையாக பேசிவிட வேண்டாம். பஞ்சவன் மாதேவி, ஒன்றை புரிந்து கொள். கோயில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறீர்களா என்று கேள்வி கேட்டிருந்தோம் அல்லவா? முடியாது, இல்லை என்று சொல்ல அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கான காரணங்களை அடுக்குகிறார்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? கட்டிக்கொண்டு கொஞ்சவா? கழுத்தில் மாலை போட்டு வாழ்க என்று சொல்லவா? என்ன செய்ய வேண்டும் பஞ்சவன் மாதேவி? அரசர் குரலில் மெல்ல காரம் ஏறியது. நேரடியாக கோயில் பணிகளில் ஈடுபடாதோர் பலர் உண்டு. அந்தணர்களை மட்டும் குறிப்பார்த்து பேசாதீர்கள். வேளாளர்களுக்கும் கோயில் பணிக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் வயலில் உழுகிறார்கள், நெல் விளைவிக்கிறார்கள், கதிரறுத்து போர் அடித்து கொண்டு வந்து விற்கிறார்கள். நாம் அவர்களை அழைத்தோமா அல்லது வர சொன்னோமா? இல்லையே. அப்போது நாம் அந்தணர்களை மட்டும் சொல்வானேன்? அந்தணர்களுக்கு என்ன வேலை உண்டோ அதை செவ்வனே திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா?
எல்லாம் கூப்பிட்டு இங்கு ஏதேனும் வேலை இருக்கிறது என்று சொன்னோமா? இல்லையே. அவர்கள் வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து பானை வாங்கி இங்கே கொண்டு வந்து விற்கிறோம் அல்லவா? கல் தூக்கினால்தான் கோயில் பணி என்று நீங்கள் நினைப்பது நல்லதல்ல. வேறு யாரேனும் அப்படி பேசலாம், நாம் பேசிவிடக் கூடாது. பஞ்சவன் மாதேவி, உன் பேச்சில் ஒரு சிறிய தவறு இருக்கிறது. கோயில் பணிக்கு நான் அழைத்தேன், வர மறுக்கிறார்கள். வேளாளர்களை அழைக்கவில்லை, அவர்கள் வரவும் மறுக்கவில்லை. என்ன பேசுகிறாய்? ஏன் விஷயத்தை திசை மாற்றுகிறாய்? எனக்கு கணக்கு எழுத ஆள் வேண்டும். உங்களுக்கு எழுத படிக்க தெரியும். வா என்று சொன்னால் வர முடியாது என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? அப்பொழுது வரிக்கட்டு என்று சொல்வேன். தாங்க முடியாது. அப்பொழுது இறையிலியாக வரி கொடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இல்லாத நிலமாக இந்த சோழ தேசத்தில் எதுவும் இருக்காது. குறிப்பாய் அந்தணர்கள் அத்தனை பேர் நிலத்திற்கும் அதிக வரி வசூல் நடைபெறும். நானே விஷயத்தை கெடுத்து விடுவானோ என்று பயமாக இருக்கிறது. எனக்கு பேச தெரியவில்லை. ஆயினும் இப்போது நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது. உங்கள் கோபத்தை வைத்துக் கொண்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தால் நிச்சயம் சகலமும் கெட்டு போகும். அதற்குத்தான் சொல்கிறேன். நாளை அல்லது நாளை மறுநாள் அல்லது அதற்கும் மறுநாள் நான் அந்தணர்களை ஒருவேளை சந்திக்க கூடும். உங்களை மடக்க என்னால் ஆகாது. இந்த விஷயத்தை பிரம்மராயரிடமோ அல்லது கருவூர் தேவரிடமோ சொல்கிறேன். ஆனால் கருவூர் தேவர் எச்சரித்தும் நீங்கள் கேட்கவில்லை என்பதுதான் வினோதமாக இருக்கிறது. அதை விடு பஞ்சவன் மாதேவி. உன்னை நான் முதலில் எங்கு சந்தித்தேன் ஞாபகம் இருக்கிறதா? சிதம்பரத்தில் நடராஜர் சன்னதிக்கு நேரெதிரே பூக்கூடையை கொண்டு வந்து தரையில் போட்டு என் காலெல்லாம் பூக்களை பரவ செய்தாயே. ஐயோ கடவுளே, அது கை தவறி கீழே விழுந்தது. தரையில் கொட்டிய பூக்களை வாரி எடுத்து மேல் துணியில் இட்டு முடிச்சாக்கி எதுவும் சொல்லாமல் நடந்து போனாயே. அதுவும் ஞாபகம் இருக்கிறது. நான் யார் என்று உனக்கு தெரியாது, நீ யார் என்று எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் அதே பூக்கூடையுடன் நீ அதே சன்னதியில் வந்து நின்றதும் நான் தூணுக்கு பக்கம் நகர்ந்து கொண்டேன். என்னை பார்த்துவிட்டு நீயும் நகர்ந்து கொண்டாய். கால் நாழிகை நானும் நகரவில்லை, நீயும் நகரவில்லை. நீ போக வேண்டும் என்று நான் நிற்க, நான் உள்ளே போக வேண்டும் என்று நீ நிற்க, இரண்டு பேரும் வெவ்வேறு தூணுக்கருகே நின்று கொண்டிருந்தோம். இரண்டு பேரும் காலெடுத்து வைத்து போகலாமே என்று ஒரு சேர ஒரே குரலில் சொன்னோம். வேறு எங்கேனும் வேறு எவரிடத்தேனும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுமா? அன்று திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம் அது. அங்கே ஆட்ட பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்க நீ கருவறைக்கு அருகே நின்று தோடுடைய செவியன் பாடினாய். அந்த பாட்டை நான் அப்போதுதான் முதலில் கேட்டேன். மிக மிக அழகாக இருந்தது. இந்த பாடலை எழுதி கொடுக்க வேண்டும் என்று உன்னை கேட்பதற்கு வாய்த்திருந்த போது சட்டென்று ஒரு ஓலை சருகை நீட்டினாய். என்ன என்று பார்த்தால் அந்த பாடல். எப்படி உனக்கு தெரியும் என்று வியப்போடு நான் விழிகள் விரிக்க, இந்த பாடல் பாடின இடங்களிலெல்லாம் இதை பிரதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பலர் கேட்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் 3 பிரதி எடுத்து இப்பாடல் பாடி எவரேனும் கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பது என் வழக்கம் என்று சொன்னாய். என்ன குரல், என்ன வாரம், என்ன அருமையான சிவத்தொண்டு. என்ன வயது அப்போது உனக்கு? 18. ஒரு பதிகம் எழுதி கையில் வைத்துக் கொண்டு அதை கோயிலில் பாடி யாரேனும் வியந்தால் சற்றென்று அப்பதிகத்தை கையில் கொடுத்து படித்துக் கொள்ளுங்கள் என்று நீட்டுகிற இந்த பாங்கு, இந்த புத்தி எப்படி வந்தது ஒரு பெண்ணுக்கு என்று ஆச்சரியப்பட்டு போனேன். வயது கொடுத்த இருமாப்போ கர்வமோ எதுவும் இல்லை. நீ மெல்ல அழகாய் வெளியே போய்க் கொண்டிருந்தாய். அப்பொழுதுதான் நீ யார் என்று விசாரித்தேன். பழுவேட்டரையருடைய தேசத்திலிருந்து வருகிறார். சிதம்பரத்தின் தலைக்கோழியாக இருக்கிறார். மிக சிறந்த தலைக்கோழிகள் எல்லாம் சிதம்பரத்தில் தான் இருக்க வேண்டும் என்று உத்தம சோழன் கட்டளையிட்டதால் இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் உன் முகத்தில் ஒரு கவலை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். உன்னை பார்க்க
உன் வீட்டிற்கு வந்தேன். முதலில் உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வந்தது ஞாபகம் இருக்கிறதா பஞ்சவன் மாதேவி? பஞ்சவன் மாதேவி மெல்ல சிரித்தாள். சக்கரவர்த்திக்கு அருகே நெருங்கி அமர்ந்து கொண்டாள். அவர் தோளில் முகம் சாய்த்தாள். அவர் நெஞ்சு தடவி விட்டாள். நிமிர்ந்து கன்னத்தில் முத்தமிட்டாள். என்னை கிரங்கடிக்க வேண்டும் என்று இன்று சபதம் செய்து விட்டீர்களா? அந்தணர்களை வெறுக்கின்ற கையோடு இந்த அடிமையை கொண்டாட வேண்டும் என்று ஒரு ஆசையா? போதும், அடிமை என்றெல்லாம் பேச வேண்டாம். உன்னை உன் வீட்டில் சந்தித்த நான் என் வாழ்வின் திருப்பு முனை. சக்கரவர்த்தியின் கை மெல்ல அவள் இடுப்பை சுற்றி வளைத்து இறுக்கிக் கொண்டது. அவர்கள் அசைவற்று அமர்ந்திருந்தார்கள். காதலின் மிடுக்கோ காமத்தின் ஆறாவாரமோ அல்லாது, எந்த தூண்டலின் வேகமோ இல்லாது, மிகுந்த பிரேமை மட்டும் வழிந்தொழிய, அந்த பிரேமையை சின்ன சின்ன தொடர்களின் மூலம் வெளிப்படுத்துகின்ற சுகம்தான் அவர்களிடையே இருந்தது. பகுதி 138 இத்துடன் முடிகிறது. அடுத்த பகுதியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.